Hi friends, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 13 தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட் தாங்க மேக் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். எப்பயுமே நமக்கு ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு ஒன்று எலாஸ்டிக் தேவைப்படும், இல்லை அப்படின்னா கியர் வையர் தேவைப்படும். ஏன்னா இந்த ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் வந்து பிரேஸ்லெட் வந்து செய்வோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு பொருளுமே இல்லாமல் எப்படி பிரேஸ்லெட் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இன்றைக்கி எலாஸ்டிக் அண்ட் கியர் வையர் ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பீட் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபின் எடுத்துக்கிட்டேன். ஐபின் வந்து மேலே இது போல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க, இதுதான் ஐபின்னு, இது எடுத்துக்கோங்க. செயின் வந்து எடுத்துக்கிறேன், நான் கோல்டன் கலர் செயின் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம் வந்து எடுத்துக்கோங்க, நான் வந்து பீட்க்கு ஏற்ற கலரில் சாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஜம்ப்ரிங்ஸ் வந்து தேவைப்படும், ஜம்ப்ரிங்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு கட்டர் அண்ட் ஃப்ளாட் நோஸ் ரெண்டு டூல்ஸ் வந்து தேவைப்படும். அந்த ரெண்டு டூல்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஐபின் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஐபின் ஒரு எண்டில் வந்து இப்படி தான் இருக்கும், இன்னொரு எண்டில் வந்து எதுவுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே பீட் வந்து போட்டுக்கலாம். ஐபின்குள்ளே பீட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஐபினை வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீங்கள் ஐபின் விட்டு கட் பண்ணக்கூடாது, ரொம்ப நெருக்கமாகவும் கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இது போல் ஐபின் இருக்கிறது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளையர் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ சைடில் வளைச்சி விட்றணும். பாருங்கள், அப்படியே சைடில் இப்படி வளைச்சிக்கோங்க, இப்படி தான் இருக்கணும். இப்படி வளைச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வளைக்கணும். அதாவது நமக்கு அந்த முனையில் இருந்துச்சு பார்த்திங்களா, அது போல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த முனையிலையும் நம்ம வந்து வளைச்சிக்கணும். பாருங்கள், இது போல் தான், இது போல் நமக்கு ரெண்டு முனையிலையுமே வந்து ஐ ஷேப்பில் ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது போலவே நீங்கள் நிறைய செஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு பிரேஸ்லெட் வந்து நமக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? இது போல் நீங்கள் இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இது போலவே ஆல்ரெடி நிறைய வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிரேஸ்லெட்டாக செய்ய போகிறோம். பாருங்கள், ஐபின் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளையர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளையர் யூஸ் பண்ணி இது போல் ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொருத்தை எடுத்து இதில் ஓப்பன் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் இப்போ பாருங்கள், இது போல் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் இந்த சைடு பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே இந்த பீட் போட்டுட்டு திரும்ப ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெண்டு பீட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். சரிங்களா? இது போலவே வந்து நம்ம எல்லா பீடையுமே அட்டாச் பண்ணணும். நான் திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு பீட் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன், வீடியோவை கிளியராக பாருங்கள். பாருங்கள், ஒரு பீட் எடுத்துகிட்டு அதனுடைய ஒரு முனையை வந்து லைட்டாக அது போல் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பீட் எடுத்துகிட்டு அந்த இதுக்குள்ளே போட்டுட்டு, சரிங்களா, நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது போலயே ஒரு செயின் போல் இந்த பீட் எல்லாத்தையுமே கோர்த்து நம்ம ஒரு செயின் போல் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு செயின் போல் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பீட் எல்லாத்தையுமே நம்ம இப்படி ஒரு செயின் போல் செஞ்சு வச்சுக்கணும். நான் பாருங்கள் 7.5 இன்ச்சுக்கு செஞ்சுருக்கேன், அதாவது 7.5 இன்ச்சுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சுக்கு தேவையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இப்போ நமக்கு ஒரு முனையில் வந்து நம்ம ஜம்ப்ரிங் போடணும், ஒரு முனையில் வந்து நம்ம ஹூக் போடணும். அப்போ தான் நமக்கு பிரேஸ்லெட் வந்து போடுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம இப்போ ஒரு முனையில் வந்து இந்த ஹூக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஐபின்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு
அதுக்குள்ளே இந்த ஹூக் வந்து போட்டுடலாம். இல்லை ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி போடலாம் மாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது போலவும் கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஹூக் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இது போலவே நம்ம ஆப்போசிட் சைடு வந்து ஜம்ப்ரிங் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஐப்பின்குள்ளே இப்படி போட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரேஸ்லெட்டை இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க, நம்ம அப்படியே வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கையினுடைய அளவு பர்ஃபெக்டாக எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து இது போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. நான் உங்களுக்கு இன்னொரு ப்ரேஸ்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரேஸ்லெட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதில் நம்ம கியர் வயர் யூஸ் பண்ணலை, எலாஸ்டிக் யூஸ் பண்ணலை, வெறும் ஐப்பின் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சூப்பரான ப்ரேஸ்லெட் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்தது நம்ம இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ப்ரேஸ்லெட் செய்கிறது அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரேஸ்லெட் வந்து எடுத்துகிட்டு ஹூக்ஸ் வந்து கழட்டிக்கலாம். பாருங்கள், கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு சைடு வந்து ஜம்ப்ரிங் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஜம்ப்ரிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி செயின் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு வந்து நான் செயின் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு கம்மியாக 2 இன்ச் போதும், இல்லை 1.5 இன்ச் போதும், இல்லை 1 இன்ச் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவில் நீங்கள் செயின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2.5 இன்ச்சில் வந்து செயின் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த செயினை வந்து நான் ஜம்ப்ரிங்கில் அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது செயினில் இப்போ சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செயின்குள்ளே ஜம்ப்ரிங் போட்டுட்டு சாம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாம்ஸையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இந்த ப்ரேஸ்லெட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம செயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த செயினில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் அந்த ஹூக்ஸ் வந்து மாட்டிக்கலாம். அப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடக்கூடிய ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை சிஸ்டர் என்கிட்ட இந்த மாதிரி செயின் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட ஜம்ப்ரிங் இருந்தது அப்படின்னாலும் ஜம்ப்ரிங்கோட இன்னொரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுங்கள், அதோட இன்னொரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணுங்கள். ஜம்ப்ரிங் எல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு செயினாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட செயின் இல்லாதப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸ்லாம் அட்டாச் பண்ணி ஒரு செயின் போல் ரெடி பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரேஸ்லெட் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரேஸ்லெட் எவ்வளோ ஒரு சூப்பராக செஞ்சிட்டோன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதில் எலாஸ்டிக் யூஸ் பண்ண கிடையாது, கியர் வயரும் யூஸ் பண்ண கிடையாது. நம்ம ஐப்பின் மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறைய ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சிஸ்டர், நான் ப்ரேஸ்லெட் மேக்கிங் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும், நான் பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸுமே எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.